Hello students, today நம்ம product life cycleல product development அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 6 வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேஜ் பார்க்குறோம், ப்ரீ ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அதாவது இந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். உங்களுக்கு வந்து ரெட் லைனில் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள், டெவலப்மெண்ட் அப்படின்னு கூட எழுதியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஸ்டேஜ் 1க்கு முன்னாடி வர ஸ்டேஜை தான் நம்ம ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து தயாரிச்சிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து அது ஒரு பிளானிங்காக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் பண்ணி இருக்கும், இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசைனாக தான் இருக்குமே தவிர ப்ராடக்டாக உருவாக்க மாட்டாங்க. ப்ராடக்டாக உருவாக்கி அதை சேல் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து ஸ்டேஜ் 1ல் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசைனை ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணுறது தான் இந்த ஸ்டேஜ் 0 அப்படிங்கிறது, அதாவது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஃபேஸ் ஆஃப் பிஎல்சி, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு இதை சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இதை ரிசர்ச் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜை தான் ரிசர்ச் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஏன் அப்படின்னா இதில் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை நம்ம புதுசாக மக்களுக்கு வந்து கொடுக்கலாம், எது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த கம்பெனியில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து டிசைனை யூஸ் பண்ணி நல்லா ப்ரொடியூஸ் பண்ண உடனே நிறைய ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, எப்படி இருக்குது மக்கள்கிட்ட அவங்களோட அந்த வரவேற்பு இருக்கா இல்லையா அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்கிட்டலாம் கூட ஐடியாஸ் கேட்பாங்க, நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து பண்ணலாம், என்ன மாதிரி டிசைன் நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா செமினார் மாதிரி கூட இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஐடியாஸ் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி டெவலப் ப்ரோட்டோடைப், அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ப்ரோட்டோடைப் பண்ணுவது அப்படின்னா என்னென்னா ப்ரோட்டோடைப் அப்படின்னு என்னென்னா டிசைன். அந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கணும், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும், இது எதுக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் அப்படிங்கிற எல்லாமே டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை உருவாக்கி அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு போட்டிருக்கு, ஸ்ட்ராட்டஜிஸ்னால் ஐடியாஸ். ஸோ என்ன ஐடியாஸ் யூஸ் பண்ணி எங்கே லான்ச் பண்ணலாம், லான்ச் பண்ணுறதுனா மக்கள்கிட்ட ஃபஸ்ட் டைமாக வந்து அந்த ப்ராடக்ட்டை உருவாக்கி அறிமுகப்படுத்துறது. எடுத்த உடனே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து எப்படி இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி வித்தவுட் ரெவன்யூ. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெவன்யூ கிடைக்காது, ஸ்டேஜ் 1ல் தான் வந்து ரெவன்யூ கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரெவன்யூக்கு இங்கேருந்து இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு. ப்ரீ ஸ்டேஜில் அந்தளவுக்கு ரெவன்யூக்கு வந்து மேலே போகலை, ஃப்ளாட்டாகவே இருக்குது. பார்த்திங்களா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மணி வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய செலவாகும், ஆனால் அதுலேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு ரெவன்யூவும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா ப்ராடக்ட்டை சேல் பண்ண ஆரம்பித்தா தானே ரெவன்யூ கிடைக்கும். ஜஸ்ட் இதில் ப்ராடக்ட்டை டிசைன் தான் பண்ணுறாங்களே தவிர அவங்க வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கல, அதனால் இதில் அந்தளவுக்கு ரெவன்யூ கிடைக்காது, நிறைய மணி செலவாகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீயிங் ப்ராடக்ட் நாட் பீயிங் சோல்டு, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராடக்ட்டை சேல் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து சேல்ஸ் வந்து பண்ணாததுனால அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்காது, நிறைய செலவு வந்து ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை கொஞ்சமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் ரிலீஸ்டு இன் ஏ லிமிட்டட் மார்க்கெட், கொஞ்சமாக ப்ரொடியூஸ் பண்ணி லிமிட்டட் மார்க்கெட்டில் ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. லிமிட்டட் மார்க்கெட்னால் வேர்ல்டு வைட் எல்லாத்துக்குமே, எல்லா கண்ட்ரிக்குமே, எல்லா ஏரியாவுக்கும் அப்படின்னு இல்லாமல் ஜஸ்ட்டு ஓகே இந்த இடத்துல நம்மளோட ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துல உள்ள மக்கள் நம்ம ப்ராடக்ட்டை ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன இடமா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணி பார்ப்பாங்க, எங்கே வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் அக்செப்டன்ஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்க கஸ்டமர்கிட்டேருந்து வந்து அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, இது உங்களுக்கு ஓகேவாக இருக்கா அப்படின்னு எல்லாமே கேட்டு ஃபீட்பேக்கும் வாங்குவாங்க. அதை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க, அதுதான் மேக் நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஃபீட்பேக் மூலிமா கஸ்டமர் என்னெல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் ப்ராடக்ட்டில் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். பிஃபோர் ஏ வைடர் லான்ச் அப்படின்னா என்னென்னா பிஃபோர் ஏ வைடர் லான்ச்னால் எல்லாமே ஓகே அப்படின்னு
ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா, ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா. அதுக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொஞ்சமாக கொடுத்து அது அவங்கக்கிட்டேருந்து எப்படி ஃபீட்பேக் வாங்கி அவங்க ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டில் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து லான்ச் பண்ணும்போது தான் வந்து நிறைய ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. மக்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்க. மக்கள்கிட்டயே நம்ம வந்து ஃபீட்பேக் கேட்காம நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி லான்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஏன்னா இதுக்காக முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணால் மட்டும்தான் மக்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வரவேற்பு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில் எல்லா ஸ்டேஜையுமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோட எண்டில் அந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளோட பிளேலிஸ்ட் வீடியோ எல்லாமே ஆட் பண்ணுறேன். பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரீடர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.